நான் நவீன அடிமைத்தனம் என்றல்ல, அந்த அங்கேயும் இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்து அதை சொல்லணும்னு நான் நினச்சி வரல. இந்த அழைப்பிதழை பார்த்த பொழுதும் மிக்கேல் அதிதூதர் ஆண்டவரை பார்த்த போதும் எனக்கு அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது. பொதுவாக பூசை முடிஞ்ச பிறகு மணலிக்குழி விலையில் தான், பழைய கோயில், இப்போ இருக்கிற கோயில் அல்ல, எல்லாரும் போய் மிக்கேல் ஆண்டவருக்கு ஒரு தொட்டு முத்தம் செய்துட்டு போவாங்க. எல்லாரும் வந்து மிக்கேல் தொட்டு முத்தம் செய்வோம் இல்லையா? அது ஒரு பழைய ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு தெரியல. ஒரு பாட்டி மட்டும் என்ன செய்வாங்கன்னா, மிக்கேல் ஆண்டவரையும் தொட்டு முத்தம் செய்வாங்க. கீழே ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? யாரு யாரு? சாத்தானையும் தொட்டு முத்தம் செய்துட்டு போவாங்க. இது நான் பின்னாடி இருந்து ஒரு 3, 4, 5 வாரம் பார்த்துட்டே இருந்தேன். அவர் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாட்டிக்கு வந்து கண்ணு கொஞ்சம் பிரச்சனையோன்னு எனக்கு ஒரு மனசுக்கு தோணலை, கண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் மிக்கேல் ஆண்டவருக்கு காலை தொடுறது மாதிரி நினச்சவங்க பிசாசை தொட்டு வணக்கம் வச்சுட்டு போகிறாங்களோன்னு ஒரு நாள் லேசாக கூப்பிட்டு கேட்டேன், பாட்டி எப்படி இது, இந்த நீங்கள் வந்து மிக்கேல் ஆண்டவரையும் தொட்டு கும்பிடுறிய, இந்த பிசாசையும் தொட்டு கும்பிடுறிய, தெரிஞ்சுதான் செய்யலாம் இல்லை தெரியாமல் செய்யலான்னு. எனக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுதான் செய்கிறேன் சாமி அப்படின்னா. ஏன் பாட்டி அப்படி செய்கிறிய அப்படின்னு கேட்டால், சாமி நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன் பார்த்துடுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பாவம் நான் செய்தது கிடையாது, அதனால் கட்டாயம் எங்கே தான் போவேன்னா பரலோகத்துக்கு தான் போவேன், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒருவேளை தப்பி தவறி நரகத்துக்கு போயிட்டேன்னா அங்கேயும் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லை சாமி, அதனால தான் யாரையும் தொட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கிறேன், போனால் போகுது, காசா பணமாக ஒரு தொட்டு கும்பிடுதல் தானே. இது அந்த அந்த நினைவு, சந்தர்ப்பவாதம் என்பதும் வசதி என்பதும் நவீன அடிமைத்தனங்களில் ஒன்று என்கின்ற கருத்தை